நீ போய் ஆளாலாம் ஆக முடியாது. ஆளாகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டாக தானே இருக்கணும். மனிதர்கள் வந்து இனம் பெருக்கம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ 2 பேரும் அந்த கேர் காமிச்சாலுமே ஒருத்தர் மேலே எனக்கு தோணாது. எதுக்குடா நீ பெற்றுக்கிற? எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நாய் மாதிரி சங்கிலி போட்டு விளாடா என்ன வீட்டிலே அப்படி இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் திட்டுறீங்க, ஐயோ என்ன பண்ணிட்டுலாம் பேசுகிறேன், நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தெரியாமல் நான் பேசுவேன். ஆள் வந்தால் நீ போயிடுவியா? அப்போ உங்கள் குழந்தையும் நீங்கள் அதே மாதிரி வளர்த்து இன்னொரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு இன்னொரு அடக்குமுறைக்கு நீங்கள் வந்து ஆளாக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு துரோகி. நான் உனக்கு இப்போ அந்த 8 வருஷம் லோரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அழுவார் விடையா அந்த பொண்ணு கூட 2வது படிச்சுட்டு இருக்குடா. இது வந்து நடக்காதுன்னு டினைல இருந்தா ஐம் சோ சாரி யூ ஆர் pathetic. நீங்க வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலில வளர்ந்தீங்கன்னா the chances of you actually getting into a toxic relationship is very much high. வணக்கம் நண்பர்களே, முதல் பாட்காஸ்ட் உங்கள் ஆதரவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது வந்து 3வது பாட்காஸ்ட்டாக வந்து இந்த சீரீஸில் வந்து வரும். இந்த பாட்காஸ்ட்டோட டாபிக் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து நண்பர்களாக இருக்க முடியுமா, இல்லை அவங்க காதலர்களாக மாறிடுவாங்களா, கடைசி வரைக்கும் ஒரு மென்னும் உமனும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியுமா, இல்லை அது முடியாதா? புதுசாக நம்ம கூட நண்பர் வந்து ஜேடி நிதிஷ் வந்தவாசிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்லேருந்து வந்திருக்காரு. ஆமாம், கெண்டரு டவுன்லேருந்து வந்திருக்காரு அவர். ஸோ சிட்டி, டவுன், ஃபீமேல்ஸ் நிறையா பர்ஸ்பெக்டிவ்லாம் வந்து ஏங்க ஏதோ ஒரு பர்ஸ்பெக்டிவ்லாம் கேட்டு இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு மீ ஐ ஜெனுவின்லி எப்படி ஆரம்பிக்கிறீங்க? இங்கிலீஷில் வந்து லவ்னு ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஆனால் தமிழில் இவங்க ஏதோ இல்லை இங்கிலீஷில் வந்து லவ்னு ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஆனால் தமிழில் வந்து இதுக்கு அழகாக அன்பு, காதல்னு 2 வார்த்தை இருக்குது. காதல்லாம் வந்து லவ்வே கிடையாதான். என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா, மனிதர்கள் வந்து இனம் பெருக்கம் பண்ணணும், அவ்வளோதான். அதில் அன்புலாம் ஒன்று கிடையவே கிடையாதான். லவ்ன்றதுலாம் சும்மா இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்ச வார்த்தை சொல்லியிருக்காரு. அது நான் முத்துக்குமரன் தெரில, ஏதோ ஒரு கமல் பாடல். விஜய் எழுதியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது போவோண்டா. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து நம்ம ஃப்ரெண்டாக பழகும்போது வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆவாங்களா, நம்ம லைஃப் டைம் வருவாங்களா அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர போக போக வந்து மேபி வந்து நம்மளுக்கு வந்து பிடிச்சி அந்த பொண்ணு நம்மளுக்கு இவ்வளோ வந்து செட் ஆகிடுமா, இவன் செட் ஆகிடுவா நம்மளுக்கு பொழுது, இப்போ நம்ம லைஃப் பார்ட்னராக வந்து நம்ம நல்லா இருக்கும் பொழுது. ஸோ அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ப்ராக்டிக்கலான யோசனைகள் ஆமாம் வந்துடும்ல, கண்டிப்பாக வரும்ல. இப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லா ஃப்ரெண்டாக இருக்கா, சின்ன வயசுல ஃப்ரெண்டாக இருக்கா. அது வந்து ஒரு பாயிண்ட் வந்து நானும் காலேஜ்லாம் போகிறேன், எங்கே சுற்றுறேன், என்ன பண்ணுறேன். ஆனால் வந்து எனக்கு வேறு யாரு கூட அட்டாச் ஆகலை, இவ கூட நல்லா அட்டாச் ஆகிறேன். இவளே லைஃப் பார்ட்னராக வந்து நல்லா தான் இருக்குமே, என்ன தப்பு இதில்? ஓகே நான் இப்போ ஒரு பிஓவி சொல்கிறேன். ஐ ஃபீல் லைக் ஜெடி சொன்னால பார்த்துட்டு செட் ஆகலன்றப்போ திரும்பி பார்க்கும்போது இந்த பொண்ணு எப்போவுமே இருந்தா, ஸோ நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவளை அப்படி பார்க்கணுன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு. டு மீ தட் ஃபீல்ஸ் லைக் அ காம்ப்ரமைஸ் தான். பிகாஸ் இஃப் இன்கேஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த அந்த டைமில் அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு பொண்ணு செட் ஆகிருந்தாலோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொண்ணை அவனுக்கு பிடிச்சிருந்தாலோ, இல்லை இஃப் ஹீ லைக் அனதர் கேர்ள் அட் லைக்ட் ஹிம், இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்காதோன்றது என்னோட மை தாட். சொன்ன மாதிரி எவ்ரி ரிலேஷன்ஷிப்போட பேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ இவர் சொன்ன கேஸில் வந்து எப்படின்னா, எனக்கு வந்து நோ சொல்கிறதுக்கு ரீசன் இல்லை. ஸோ எனக்கு இருக்க பாக்ஸஸில் வந்து அவங்க எல்லாருமே டிக் ஆகிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து ஐ ஜஸ்ட் கோ வித் திஸ் ஆப்ஷன் அப்படின்னு, விச் இஸ் ஃபைன். இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ இட்ஸ் ஃபைன், தேர்ஸ் நத்திங் ராங் இன் இட். பட் வில் இட் ஒர்க் அவுட் ஆல்வேஸ் இஸ் அ கொஸ்டின். சின்ன வயசுலேருந்தே ஒரு பொண்ணோட இருக்கீங்க, நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் படி எல்கேஜிலேருந்தே ஒரு பொண்ணை தெரியும், அப்படியே வளர்ந்துருக்கீங்கன்னா, எனக்கு பர்சனலி வந்து அந்த பர்சனை வந்து அந்த மோடில் என்னால் பார்க்கவே முடியாது. வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க ஃபோர்ஸே பண்ணுறாங்கன்னா கூட நான் அந்த ஆங்கிள் நான் அவனை முதல்ல அண்ணன் மாதிரி பார்த்து, அண்ணனா லிட்டில் அண்ணன் மாதிரி சொல்ல, பட் கூட வளர்ந்துருப்போம். ஸோ வீட்டில் ஒரு பையனாக பார்த்துருப்போம், அவனை வந்து அந்த லவ்வர் ஆங்கிளில் பார்க்கவே ரொம்ப நாள் ஆகும். There are 2 of the most common types in which people will feel like இவங்களோட I can do a long term. One is called a proximity troop, the other one is called a time troop. Proximity troopனா ஏதோ ஒரு காரணங்களால் காலேஜோ ஸ்கூலோ இல்லை உன் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற பொண்ணோ பையனோ உனக்கு பிடிச்சோ பிடிக்கலாம்லையோ யூ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப்
அதாவது நீ இருக்கிறதா அவங்க பக்கத்துலயே இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் அப்படி இல்லை, நீ டெய்லி பாக்குற பொண்ணா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேன்ல வர பொண்ணா இருக்கலாம், நீ காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற க்ளோஸ் ப்ராக்சிமிட்டிலே இருக்க. அதாவது உங்க கூடயே இருக்காங்க, நீ டக்குன்னு ஏதாவது வேணும்னாலும் திரும்பினா அவங்க எங்கேயோ இருப்பாங்கன்றப்போ யூ வில் கெட் வெரி யூஸ் டு தட் பர்சன். இது ஒன்று. அடுத்தது வந்து டைம் ட்ரூ. ஏதோ ஒரு ரீசன்னால நீ ரொம்ப வருஷமா, அதாவது எல்கேஜில இருந்து இப்போ வரைக்கும் இல்லை ஒரு 10 வருஷம் 12 வருஷமா அவங்களோட நீ வென் யூ ஸ்பெண்ட் டைம் வித் சிங்குலர் பர்சன். இப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. லவ்னு ஒன்று இருக்குது, கம்பேட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. மேரேஜ்க்கும் லாங் டேர்முக்கும் லவ் இவென்ச்சுவலி ஃபேட் ஆகிடும். கம்பேட்டபிலிட்டியும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லைன்னா அது எடுத்துகிட்டு போகாது. லவ் இருக்கிற இடத்த கம்பேட்டபிலிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பேட்டபிலிட்டினா இவங்க 2 பேரையும் இவங்க 2 பேருக்கும் ஒத்து போவாங்களா அப்படின்றது தான் கம்பேட்டபிலிட்டி. லவ்ன்றது எனக்கு இவனை பிடிக்கும், இவனுக்கு எனக்கு பிடிக்கும், வி போத் லைக் ஈச் அதர்ன்றது தான் லவ். அது ஒரு ஃபீலிங், அது ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன், அது ஒரு எல்லாமே. கம்பேட்டபிலிட்டி அப்படி கிடையாது. கம்பேட்டபிலிட்டி ரொம்ப லாஜிக்கல். இந்த நீக் படத்தில் சொல்லுவான் தெரியுமா, நீ என்ன சோப்பு ஷாம்பு பற்றிலாம் கேட்டுட்ருக்க, லவ்க்கு அதெல்லாம் தேவையில்லை, கல்யாணத்துக்கு அதெல்லாம் தேவைன்னு சொல்லுவா தெரியுமா. கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு. வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வித் பீப்புள் ஹூ ஆர் இன் திஸ் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி அண்ட் வித் அ லாங் டைம் யூ நோ யூ ஆர் கம்பேட்டபிள் வித் ஈச் அதர் பிகாஸ் இத்தனை வருஷமாக ஒன்றாவே யூவ் சீன் தம். அங்கே கம்பேட்டபிலிட்டி இருக்கிறதுனால லவ் இருந்தாலும் இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேர் இருந்தால் லாங் டேர்ம் போயிடும். That's why marriage is work out that way. அப்போ அந்த மாதிரி கம்பேட்டபிளா இருக்கிற ஒரு பர்சனை என் பார்ட்னரா சூஸ் பண்றது ஏன் அது பண்ணலாம். உங்களுக்கு ஓகே, உனக்கு ஓகேனா பண்ணிக்கோ. அது பட் லைக் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு இது இருக்கு. உனக்கு 10-15 வருஷமா ஒரு பொண்ணை தெரியும், நீ போயிட்டு அந்த இடத்துல இல்லை டெவலப் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லும் போதோ, இல்லை எனக்கு 10-15 வருஷமா ஒரு பையனை தெரியும் டெவலப் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லும் போதோ, there's always a chance of you messing up the relationship that you guys share. ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காகவே அவங்க வந்து இல்லை டிஸ்டன்ஸ் தரோன்னு சொல்லிடலாம். இல்லை அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகி ஒரு 6 மாதம் டேட் பண்ணிட்டு பிரேக்கப் ஆகலாம். போத் வந்து will end up with you losing the person. இப்போ திருச்சிற்றம்பலம்ல தட் மூவி கொஞ்சம் மேட் சென்ஸ் இன் தட் ஃப்ரெண்ட்ஸ் டு லவர் பிகாஸ் தட் கேர்ள் லைக்ட் him from 6th standard and he didn't know about it. So in the friendship dynamicல there was always one person that didn't see it just as a friendship. அதனால இவன் போய் கேட்கும் போது ஒரு பக்கம் ஏற்கனவே க்ரீனாக இருந்ததுனால இவன் போய் கேட்கும் போது அது ஏதோ கொஞ்சம் டர்புலண்ட் ஆகிட்டு அப்புறம் ஓகே எஸ் ஆர் நோன்னு போயிடுச்சு. இப்போ 2 பேருமே அதை பற்றி யோசிச்சது கிடையாது லாங் டேர்மாக. அதாவது மறைச்சி வச்ச ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை, ஜெனுவன் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. அப்படின்றப்போ நீ ரேண்டமாக போயிட்டு எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா ஐ திங்க் அ மெஜாரிட்டி சான்ஸ் தட் யூ எண்ட் அப் லூசிங் த ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா இப்போ எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஜெனுவனாக யோசிக்கிற பசங்க என்னை வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு மாதிரி என்னடா என்ன அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அதான் சொன்ன மாதிரி இப்போ நோ சொல்கிறதுக்கு ரீசன் இல்லாமல் உள்ளே போனால் கூட நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் பாக்ஸஸ் வந்து வச்சுருப்பீங்கல்ல, அது எல்லாத்துலேயும் டிக் ஆகிட்ட கூட லெட்ஸ் சே ஐம் ஃப்ரெண்ட்ஸ் வித் சம்மன், சரி ஓகே நோ சொல்கிறதுக்கு தான் எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுக்கப்புறம் லெட்ஸ் சே இவென்ச்சுவலி ஐ ரியலைஸ்ட் ஐ எம் நாட் ஈவன் ஃபிசிக்கலி அட்ராக்டட் டு திஸ் பர்சன். அது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இல்லை நீங்கள் ஓமை கடவுள் இல்லையா தானே ஆகும். அவன் வந்து என்ன சொல்லுவான், எனக்கு நோ சொல்ல ரீசன் இல்லை அப்படின்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பிப்பான். செட்டே ஆகாது, டிவோர்ஸ் எல்லாம் போயிட்டு முடியும். when you think about இதுதான் பாயிண்ட். இங்கே தான் அந்த ருஷிகா சொன்ன மேட்டர் வருது, கம்பேட்டபிலிட்டி லவ். இப்போ நானும் முக்கியம் கொடுத்தா கம்பேட்டபிளாக இருக்கும். நிறைய பொண்ணுங்க வந்து எனக்கு பார்க்குறான் பேசுகிறான் எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு வந்து ஏதோ இவகிட்ட கிடைக்கிறது வந்து வேற அந்த பொண்ணு கிடைக்கல, அந்த ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்கிறது வந்து வேற அவகிட்ட கிடைக்கல. எனக்கு அவள் வந்து எல்லாமே எனக்கு வந்து இப்போ எனக்கு கரியரில் டவுனாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் டவுனாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து அவள் ஏதோ பேக்கப் பண்ணுறா, இது ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணுறா. எனக்கு வந்து ஏதோ எனக்கு சம்திங் ஃபீலிங் எனக்கு இவகிட்ட கிடைக்கிறது வந்து கிடைக்கும். அதுதான் வந்து எமோஷனல் இன்டிமெசி. அதுக்கு நம்ம வந்து வருவோம். ஓகேவா, மோக்கா சொன்ன மாதிரி பாக்ஸ் ஸ்டிக் பண்ணா மட்டும் நீ வாழ முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. வெறும் லவ் வச்சுட்டும் வாழ முடியாது, கம்பேட்டபிளாகவும் இருக்கணும், லவ்வும் இருக்கணும், அப்படி இருக்கணும், அது ஒரு மேஜிக் இருக்கணும், மேஜிக் இருக்கணும். தாண்டி கம்பேட்டபிலிட்டி போனாலும் லவ் குறைஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேஸ்ல நிக்க முடியாது. சரி, இன்ஜினியர் வந்து இப்போ எமோஷனல் இன்டிமேசினா என்ன, ஒரு மென் விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, ஒரு அவங்க டவுனாக இருக்கும்போது இவங்கக்கிட்ட நான் போய் பேசினா இவங்க புரிஞ்சுப்பாங்க, இவங்க எனக்கு ஒரு வார்ம்த் கொடுப்பாங்க, அந்த வார்ம்த் வந்து என்னை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும். அது அவ்வளோதான் எமோஷனல் இன்டிமேசி. எமோஷனல் இன்டிமேசி வந்து 2 விதமாக வரலாம். இப்போது நான் வந்து ஒருத்தன்ட்ட பேசுகிறேன்,
அவன் எனக்கு எதுவுமே பண்ணலை லைக் ஆனால் எனக்கு அவன்கிட்ட பேசும்போது வார்மாக ஃபீல் ஆகுதுன்னா அது நானே எனக்கு அவன் மேலே கிரியேட் பண்ணிக்கிற எமோஷனல் கரெக்ட் ஒன் டைமென்ஷனல். இதே he is reciprocating it back and I like talking to him na adu double sided emotional mutual ரெண்டு பேருமே டபுள் சைடு காதல் ஒன் சைடு காதல் 2 டைமென்ஷனா அது காதல் தானே. காதல் வேணாம். ஒரு பையன் வந்து எல்லார்கிட்டையும் போயிட்டு ஃபீலிங் ஷேர் பண்ண மாட்டான். இது இங்க சி அகைன் நான் ஜெனரலைஸ் சொல்ல எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ற ஆண்களும் இருப்பாங்கப்பா. எப்பா சரியாப்பா நீங்க சூப்பர்ப்பா நீங்க மாஸ்பா ஷேர் பண்ற பெண்களும் கிடையாது. இருக்க மாட்டாங்க. அப்போ he chooses ஒரு ரொம்ப பர்టిక్యులரான பர்சன். மோஸ்டா வித் திஸ் பாய் சட்டி தான் அவன் போயிட்டு பசங்க கிட்ட தான் புலம்புவான். ஆனா ஒரு 2 பொண்ணுங்கிட்ட புலம்புறப்போ அதை ரெசிப்ரோகேட் பண்றதே அவனுக்கு வந்து ஸ்பெஷலா தான் ஃபீல் ஆகும். அது நார்மலா ஃபீல் ஆகாது அவனுக்கு. வந்து பேசிக்காக சொல்கிறது வந்து என்னென்னா நான் எப்பயுமே வந்து வல்னரபிளாகவே இருக்கவே மாட்டேன். அப்படி அந்த பட்சத்தில் நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் வல்னரபிளாக இருக்கிறப்ப அது ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா அது எனக்கு ஸ்பெஷலாக தான் ஃபீல் ஆகும். எமோஷனல் இன்டிமசி வித் men and emotional intimacy with women feels different. அது வந்து ஆக்சுவலாக நான் அதிகபட்சம் பார்த்த பசங்க ஓகே அதிகபட்சம் இல்லை பட் நான் 80% பார்த்த பசங்க எப்படி இருந்தானுங்கன்னா அவங்களால அந்த பாய் சட்டியில் போயிட்டு சொல்ல முடியல. என்னடா எல்லாத்துக்கும் ஃபீல் பண்ணிருக்கேன் இது ஒன்றும் இல்லை மச்சா ஜிம்போ சரியாயிரும் சரக்கடி சரியாயிரும் அப்படின்னு மட்டும் சொல்கிற பட்சத்தில் when they go get a female perspective they might actually give them a proper perspective. அப்ப அது டிஃபரண்டா தான ஃபீல் ஆகுமா? ஃபீல் பண்றதுல ஃபர்ஸ்ட் எந்த தப்பும் இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வல்னரபிளா ஒரு பர்சனோட இருக்கீங்க கனெக்ட் ஆவறீங்க அந்த பர்சனும் ரெசிப்ரோகேட் பண்றாங்கன்றப்ப you obviously will feel special and there's nothing wrong about it. எனக்கு வந்து காலேஜில் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன ஃபீஸ் கட்டுறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. பசங்க பயங்கரமாக வந்து பசங்க கண்டுக்கவே இல்லை. கம்முன்னு விட்டான். எதுவுமே எவனுமே எதுவும் கண்டுக்கல. நான் மட்டும் சோகமாக உட்காந்துங்கிற ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன். எந்த பசங்களும் எதுவுமே பார்த்து சில்லாக விட்டானுங்க. ஒரு பொண்ணு மட்டும் நோட்டீஸ் பண்ணி எனக்கு வந்து ஆறுதலாக சொல்கிறான். என்ன ஜெடி என்ன ஆயிடுச்சு அப்படி அவளுக்கு புரிஞ்சிச்சு என்ன பிரச்சனை அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு புரிஞ்சிச்சு. அவள் வந்து அந்த கொடுத்த ஆறுதல் இருக்குதுல்ல எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவள் ஓகேவா. ஆனால் வந்து அந்த ஆறுதல் வந்து வேறு எந்த பசங்கிட்டையும் சரி யாருக்குமே கிடைக்கல. ஆனால் அது பொண்ணிட்டு கிடைக்கும் போது எனக்கு வந்து ஐ ஃபீல் பெட்டர். ஆக்சுவலி ஐ ஃபீல் பெட்டர். when you're at your lowest I personally feel like it's not a gender thing. what you crave for is that warmth and to be seen. அந்த nurturing energy அந்த விடுடா பார்த்துக்கலாம் நான் இங்கே இருக்கேன் அதெல்லாம் சொல்லு அப்படின்னு அந்த லிசன் பண்ணுற டெண்டன்சியை ஒரு பையன் கொடுத்தாலும் பொண்ணு கொடுத்தாலும் you will feel better. there is only a probability that women do it more than guys because we are like that. இதே சேம் கதை. ஏன் அது ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும்னு சொல்கிறேன். இதை ஆறுதல் சொல்கிற மென்னும் இருப்பாங்க ஓகேவா. இருப்பாங்கன்னா ரொம்ப கம்மி. இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருப்பாங்க. நம்ம அட்டின்றது வேற காலேஜ் ஸ்பேஸுன்ற வேற ஸ்கூலுன்ற வேற ஆஃபீஸ் ஸ்பேஸுங்கிறது வேற ஓகேவா. அண்ட் மென்னுக்கு வந்து விமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் விமன் வந்து ஏன்டா சோகமாக இருக்க என்ன ஆச்சுன்னு கேட்குற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். சம் ரேண்டம் கை இல்லை உன்னோட அக்வைண்டன்ஸு இல்லை உனக்கு தெரியாத ஆள் உங்ககிட்ட பார்த்து என்ன பிரச்சனையாக எப்படி இருக்க பரவாயில்ல பார்த்துக்கலான்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அண்ட் விமன்ன்றது அதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். அண்ட் யூஸ்வலாகவே ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து பேசுது இல்லை யாராவது வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க இல்லை பண்ணுறாங்கன்னா அதை லவ்லாம் கன்க்ளூட் பண்ண மாட்டாங்க யாருமே. அது வந்து மச்சான் என்ன மச்சான் யாருக்கே தெரியல மச்சான் வந்து பேசுனாங்கடா ஏன்டா அவன் பேசணும் அவசியமே இல்லையா மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா அப்படின்றதுனால அவன் ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ண மாட்டான் லவ் இதுவே பண்ண மாட்டான். பட் ஹி ஹேஸ் ஒரு சாஃப்ட் கார்னர் ஒரு ரெஸ்பெக்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். அவ்வளோதான் நான் எதுவுமே கன்க்ளூட் பண்ணல. ஓவர் ஹைப்பும் பண்ண தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல. நோட்டீஸ் பண்ணி வந்து கன்சோல் பண்றாங்க இல்ல அந்த இடத்துல இருக்காங்க you feel better. Nice. Yeah, you feel you know better after that. That's that. men பண்றத தாண்டி அதனாலே இதுதான் அப்படிங்க நான் கிடையவே கிடையாது. யாரும் இதை பண்ணா வந்து லவ்லாம் கன்க்ளூட்லாம் பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஆனா சுத்தி இருக்க பசங்க அதை பண்ணுவாங்க உனக்கே இதுக்கு ஏன் நடந்ததுன்னு பதில் தெரியாது. இவங்க ஏன் வந்து நமக்கு சூஸ் பண்ணாங்க நமக்கு 1000 இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும் ஓகேவா. அப்போது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்டே ஏன் வந்து பேசுகிறாங்க நம்மக்கிட்டே ஏன் ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற அவனுக்கு வந்து இதை என்னன்னு கண்ட்ரோல் பண்ண பதில் தெரியாது ஓகேவா. அவன் யோசிப்பான். அண்ட் ரிப்பீட்டட் இன்ட்ராக்ஷன்ஸ் வில் மேக் யூ ஃபீல் லைக் இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஆக்சுவல் கேரக்டரே கைண்ட்னஸாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அவங்க யாராக இருந்தாலுமே லோவஸ்ட்டாக இருந்தால் போய் பார்த்து ஒரு பர்சனாக இருக்கும். இவனுக்கு அந்த
ஆர்க்ல இருந்திருக்க மாட்டான். உனக்கு முதல்ல அது கிடைக்கும் போது நீ அதை யோசிக்க மாட்டேன், ஓகேவா? நமக்கு மட்டும் தான் வருதுன்ற ஒரு இது இருக்கும். இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுவானுங்க, அதை டிஃபைன் பண்ணுவானுங்க. நான் பார்த்துதாங்கிறேன் அந்த பொண்ணு அப்படின்னு அப்படிங்கிறப்போ நீயும் ரொம்ப வந்து எந்த ஒரு ஃபீமேல் இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு கம்பேஷனும் இல்லாமல் இருந்திருப்ப. அது உனக்கு மென்னும் கொடுத்துருக்க மாட்டானுங்க, உனக்கு வீட்லேயும் கிடச்சிருக்காது, எவனும் கிடச்சிருக்காது. அப்போ ஒரு பொண்ணு வந்து உனக்கு பண்ணுறப்போ காதல் கொண்டேன்ற அனிதா மாதிரி அவனுக்கு இருக்கும். ஆஹா சேவியர். அவன் வந்து நாகேஷ் தான் உசு பேத்துவான். கரெக்ட் உஷா. என்னன்னா இரு வரேன். என்னன்னா உனக்கு வறண்ட ஒரு வாழ்க்கை, வீட்லேயும் உனக்கு ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, உனக்கு பாசம் இல்லை, பசங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றப்போ ஒரு பொண்ணு உனக்கு வந்து அப்படி அன்பு காட்டுறப்போ உனக்கு அதை வந்து பிடிச்சிக்கணும்னு இருக்கும். பர்சன் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அதை உனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அதை நீ வந்து ஒரு லவ்னு போட பார்ப்ப. ஓ இது இவங்க நம்ம கூட இருக்கணும், என்ன பண்ணோம், லவ் பண்ணும் போல, கல்யாணம் பண்ண போல, அப்போதான் இவங்க நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி உனக்கு தோணும். நிறைய இடத்துல ஒரு ஃபீமேல் இந்த அன்போட ஃப்ரெண்டாகவே ட்ராவல் ஆகலான்ற எக்ஸாம்பிள்ஸ் வந்து பெருசாக வந்து கிடையாது, இல்லை கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். ரொம்ப புரியுதா உனக்கு? கரெக்ட். நான் அதை லவ்னே சொல்லலை, அதனால நான் திருப்பி நான் அதை லவ்னே சொல்லலை. இல்லை அந்த இடத்துல வர அந்த கன்ஃபியூஷனே சொல்கிறேன். அவங்க ஒருத்தவங்க வந்து நின்னாங்க, அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்றதே லவ்விங் த கேர் தட் தே ஷோட் யூ. கரெக்ட் உஷா. இரு நான் சொல்றது கரெக்டா கவனி. நான் வந்து அதை லவ்னு சொல்ல ஒண்ணுமே சொல்ல. பட் வாட் ஹி இஸ் டெல்லிங் இஸ் I think what he is telling makes sense. It is not love, it is not anything. ஆனா மொத்த வாழ்க்கையிலேயே உனக்கு ஒருத்தங்க வந்து around you is so bad, உன்னால அவ்வளோ லாஜிக்கலி எமோஷனலி கரெக்டா யோசிச்சு உனக்கு என்னன்னா அவங்க வந்து உன்னை விட்டு போக கூடாது. அவங்க உன்னை விட்டு போக கூடாது. ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப நார்மலான விஷயம். உனக்கு ஒரு அனிதா தான், ஆனா அவளுக்கு 1000 வினோத். அவன் வாழ்க்கையில இருந்து பாக்குறப்போ இவங்க எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, இவங்க என் கூட இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா வேற எந்த எக்ஸாம்பிளும் இல்லை. அனிதா வந்து காலம் ஃபுல்லா ஃப்ரெண்டாவே எனக்கு இதே கம்பேஷனேட்டோட இருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. இருந்திருந்தா யூ வுட் ஹவ் சூசன் அஸ் a friend. ஸோ காமன். இது வந்து ஒரு நார்மலான விஷயம் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஸோ எனக்கு இந்த லவ்ன்றதுலாம் இட்ஸ் ஜஸ்ட் லேபிள் ஃபார் லைக் கீப்பிங் பீப்புள் டுகெதர். லவ்ன்ட்டா இவங்க நம்ம கூடயே இருப்பாங்க, கல்யாணம்னா இவங்க நம்ம கூடயே இருப்பாங்க. ஃப்ரெண்டுனா அவங்க கூட ஃப்ரெண்டுனா அவங்க வேற ஒருத்தனை பிடிச்சி வேற ஒருத்தர் கூட போயிடுவாங்க, பேசுவாங்க கூட தெரியாது. கன்க்ளூஷன் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து தேவையான எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கல. பொண்ணும் ஒரு பையனும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்கலாம். மீனிங் தட் இப்போ எனக்கு வந்து ஒரு பையன் வந்து எமோஷனல் கம்ஃபர்ட் தரான்றப்ப மீ அண்ட் ஹிம் வி could just stay friends. அது அவன் வந்து அதுக்கப்புறம் in future he's going to have a girlfriend, a partner, he's going to marry someone, it doesn't matter, I could still be friends with him, he would still be there in my life அப்படின்ற அந்த எக்ஸ்போஷர் வந்து ஒரு பாயிண்ட்ல கிடைக்கலன்றதுனால ஓகே அப்போ இந்த பர்சன் வந்து என் கூட இருக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே ஒரு அவுட்கம் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். யாராவது வந்து பேசினாங்கனாலே நீங்க வந்து உடனே அது ஹைப் ஆகி அதை வந்து லவ்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தள்ளிக்கிறீங்க. அதான் எந்த பாக்ஸை ஃபிட் பண்ணணும்னு தெரியல. அவனுக்கு இருக்கிற ஒரு பாக்ஸ் லவ்ன்ற பாக்ஸ், அது காமனான பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல போட்டுறான். யாரோ ஒரு பொண்ணு வந்து இல்லை ஒரு ஃப்ரெண்டு வந்து பண்ணாவே நான் வந்து அதை பெருசாக எடுத்து பண்ணான்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிடையாது, நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. லைக் 2 பேருமே வந்துட்டு ஒருத்தர் வந்து 2 பேருமே எனக்கு அதே வந்து எமோஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஓகேவா? நான் ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்டடாக இருக்கேன், ஓகேவா? இன்னொருத்தவங்க வந்து எனக்கு அந்த அட்ராக்ஷன் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஒருத்தர் மேலே எனக்கு அந்த அட்ராக்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் இப்போ 2 பேரும் அந்த கேர் காமிச்சாலுமே ஒருத்தர் மேலே எனக்கு தோணவே தோணாது. ஒருத்தர் இதை வந்து நான் எடுத்துக்கவே மாட்டேன். நான் யார் மேலே அட்ராக்டடாக இருக்கேனோ அவங்க பண்ணுறது தான் வந்து எனக்கு ஹைலி நான் வேல்யூவேட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். நான் வந்து யார் வந்து பண்ணாலும் அந்த இது நான் எடுத்துக்க மாட்டேன்றது என்னோட ஒரு பாயிண்ட். இது அவ்வளோதான். கரெக்டு தப்பெல்லாம் கிடையாது. ஒரு அனிதாவை தான் பிடிச்சிருக்கோம் எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க அப்படின்னா the chances that these two as in friends ஆனா according to that பையன் that girl is another guy in the gang, according to that girl that guy is another girl in the gang, அந்த மாதிரி ப்ராப்பர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா the possibility of them seeing each other romantically is very very less. ஆனால் இப்போது எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு இப்போ அந்த பையன்கிட்ட பேசணும், என்னால் ரேண்டமாக போய் ஹாய் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஐ வில் கோ இன் டு இட் அஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். தட் வில் ஸ்டார்ட் அஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப். அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்.
ஆனால் நீ 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 அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுற இன்டென்ஷன் வந்து அவன் என் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது கிடையாது, அவன் ஆளாகணுன்றது. அப்படின்றப்ப தான் இந்த மிக்ஸ் சிக்னல்ஸ் எல்லாம் உனக்கு பயங்கரமாக ஃப்ளேரப் ஆகி தெரியும். இதே தான் பசங்களுக்கும். மச்சான் எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாமா வேணாமா நான் பார்க்கணும், அதனால் நான் ஃப்ரெண்டாக ஆகிறேன், நீ ஃப்ரெண்டாக ஆகும்போது அக்கார்டிங் டு மீ தட் இஸ் நாட் ஃப்ரெண்ட்ஷிப். அது வந்து லவ்வோட ப்ரீஃபேஸ். பிகாஸ் எவ்ரி பர்சன் தட் யூ எண்ட் அப் லவ்விங் தட் இட் நீட்ஸ் டு பி ஒரு லாங் டேர்முக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பேஸ். ஸோ நீ அப்படி தான் ஆரம்பிப்ப. நீ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நீ அதை ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு தான் டேர்ம் பண்ணுவேன். ஏன்னா நீ லவ்வும் இல்லை ஃப்ரெண்டும் இல்லை, ஒரு நடு ஃபேஸில் இருக்கும். அதனால நீ அதை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்ல. அப்போ தான் இந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ், இந்த எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு இதெல்லாம் வரும். அதை தான் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காதலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உனக்கு எப்போவுமே ஒரு பொண்ணு சொல்டா அப்படின்னு நீ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பண்ணுற எதுவுமே உனக்கு மிக்ஸ் சிக்னல்ஸாவோ டிஃப்ரெண்ட்டாவோ தோணவே தோணாது. உனக்கும் அவளை வந்து ஒரு பையன் மாதிரி தான் பார்க்க தோணுமே தவிர இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படின்றது ரொம்ப ரேராக நடக்கும், சுற்றி இருக்கிறவங்க தூண்டா காட்டி. இது நானும் ஒரு இடத்துல படித்தேன். நீ வந்து ஒருத்தவங்க வந்து உனக்கு அவங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இதுவாக தெரியுதுன்னா அது வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு இல்லை, உன்னோட நீ பார்க்குற பார்வையில் உனக்கு அப்படி இருக்கு, உன்னோட ரிஃப்ளெக்ஷன். மோனாலிசா கண்ணு எங்கே போனாலும் நம்மளை அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு எங்கே இருந்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரி காதல் சொதப்புது. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, உனக்கு வந்து யாருன்னே தெரியாது ஒரு பொண்ணு, உனக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும்னா நீ ஃப்ரெண்டாக தானே இருக்க முடியும். நீ போய் ஆளாலாம் ஆக முடியாது, ஆளாகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டாக தானே இருக்கணும். அப்போ அதுவும் நீ ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் சொல்லுவேன். சிச்சுவேஷன் வந்து நான் ஆக்சுவலி எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் சிக்னல்ஸ். இப்போ நானும் ஒருத்தரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்னா அதாவது எனக்கு வந்து பீங் ஃப்ரெண்ட்ஸ் வித் தட் பர்சனுக்கு வந்து வேற எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் இனிஷியலாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது மட்டும்தான் ஐடியாவே. பட் ஆனால் வேற எந்த ஒரு இதுவே இல்லை. பட் இவென்ச்சுவலி வந்து what is happening, I don't think this is being platonic anymore, and I think it's not platonic, mutually earned. அது mixed signals தர மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து உண்மைகளை உளரும் மோக்கா 96ல கூட தான் வந்து அவனுக்கு வந்து ஆக்சுவலி 2 ஃபீமேல் ஒரு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அவன் மைக்கு முச்சு பேசுனதே கிடையாது. அதான் ஒன்றும் இல்லை. இப்போ 96ல கூட அவனுக்கு வந்து ஆக்சுவலி அவனுக்கு பிடிச்ச ஃபீமேல் இருப்பா. அதே மாதிரி அவனுக்கு ஈக்குவலாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. ஓகேவா, யாரை சொல்றேன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் சொல்றாரு. அவ ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாளேடா, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு விஜய் சேதுபதி மேல ஃபீலிங்ஸ் இருக்குமே. ஸ்டூடெண்ட் தானே சொல்றீங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் அவன் லவ் பண்ணுவான்லங்க. அவன் ஜானு லவ் பண்ணுவான். ஜானு ஒண்ணு கூட வந்து இருப்பால. தேவதர்ஷினி விஜய் சேதுபதி லவ் பண்ணுவாளா? இல்லங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஜானு அவங்க பேர் என்னது? நீ என்ன படம் பார்த்த? 69 படம் பார்த்துட்டேன். 69 அடுத்த மென் உமன் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரோப்பில் மெயினாக இருக்கிற ஒரு ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஜெலசி, பொறாமை. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம், திடீர்னு வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க கூட பேசுறது நான் ஆளுனா அது ஒரு லைட்டாக ஒரு இடை ஆகும். ஒரு ஆகும் மண்ணான் தெரியாதுப்பா அப்படி ஒன்று வரும் அப்படின்னு சாட் ஜிபிட்டில் போட்டிருக்கு. ஓகேவா, ஜெலசின்னு ஒன்று வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வருமா ஜெலசி? வராது. நம்ம எல்லாருமே ரொம்ப ஐடியலாக பேசிட்டு இருக்கோம். டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் do exist. There are girls, there are guys. There are girls who have the guy as a backup who don't want him to get into a relationship. ஏன்னா அவனுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும், கடைசியில் இந்த புள்ள வேற ஒரு பையனை லவ் பண்ணிடும். There are guys who don't want the girl best friend to get into any relationship. ஏன்னா கடைசியில் அவன் போற வரைக்கும் அவனுக்கு பேக்கப் வேணும். Let me clarify, I don't jealousy வராது. In my case, I am not that kind of person. இல்ல in relationship. So அது மட்டும் அதனால தான் நான் சொன்னேன். பட் யா whatever she told also exists. ஏன்னா வந்து ரொம்ப நேரமா நம்ம பர்ஸ்பெக்டிவ்ல பேசுறோமா, நம்ம ஆபீஸ் நிறைய பேரை பார்த்துருப்போம். என்னடா இவ்வளோ நான் வரேன் அதான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ இவன் சொல்ற மாதிரி ஜெலசியாலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து இவர் எமோஷனல் சப்போர்ட்டை நான் வந்து புலம்புறேன், அதை கேட்டுட்டு இருக்க ஒரு ஸ்பேஸில்
நான் புலம்பினே இருக்கேன், அவங்க கேட்குறாங்க, ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. திடீர்னு ஆள் வருது, நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாங்க, நம்ம கிட்டே பேசிகிட்டு இருந்த இதெல்லாம் எடுக்க மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல லைட்டாக காண்டாகும். எனக்கு அந்த காண்டாகும், ஆள் வந்தால் நீ போயிடுவியா அப்போ அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஒரு காண்டு இருக்கும். அது ஜெலசியா இதெல்லாம் தெரியல, எனக்கு அந்த காண்டு இருக்கும்பா. ஆள் வந்து ஒரு இனிஷியல் ஃபேஸில் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அப்போ தான் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் புரியுது, இரு நீ சொல்கிற பாயிண்ட் புரியுது. இப்போ ஆள் வந்தால் எல்லாருக்குமே அந்த பட்டர்ஃப்ளைஸ் வரும், அங்கே தான் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃபீல் இருக்க தான் செய்யும். அது ஜெலசின்னு சொல்லி ரொம்ப கொச்சப்படுத்தக்கூடாது. அதான் சொன்னேன், அது ஜெலசி கிடையாது, எனக்கு ஒரு காண்டு இருக்கு. நான் வந்து என்னோட கை ஃப்ரெண்டுன்னே கிடையாது, ஃபீமேல் ஃப்ரெண்ட் கிட்டேயும் நான் ரொம்ப எமோஷனலி வல்னரபுளாக இருந்து அவங்க எப்போவுமே எனக்கு பழகி இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு பாயிண்டில் எனக்கு ஐ ரியலி நீட் திஸ் பர்சன்ன்றப்போ அந்த சிச்சுவேஷன்லாம் அவங்க ஆளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்போ மட்டும் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஐயோ ஷிட் யாருமே இல்லையே, ஐயோ கேட்குற ஒரு ஆளுமே இல்லையே, அது வந்து ஜெலசின்னு நான் சொல்ல மாட்டேன், அது மிஸ்ஸிங் அவுட் தான். இந்த பர்சன் தட் ஐ கன்சிடர் அது நட்பு. ஆமாம், என் மேல் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்திருக்கு இந்த மாதிரி காண்டு இருந்திருக்கு. ஆமாம், எனக்கு பர்சனலி எப்படின்னா ஐ திங்க் அட்லீஸ்ட் ஆல் 3 of us we are like பயங்கரமாக கேர்ள்ஸ். எங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸு ஹனிமூன் ஃபேஸில் கமிட் ஆன புதுசில் அவங்க ஆளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஜாஸ்தியாக எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நாங்களே வந்து டே உன் ஆளுக்கு போய் ப்ரையாரிட்டி கொடு, இங்கே வந்து ஏன் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவோம். பிகாஸ் when we are girlfriends to a guy we will want to be prioritized in the relationship. I've had மேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் எனக்கு தெரிஞ்ச காலேஜில் எனக்கு கூட தெரிஞ்ச பசங்க அந்த பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்துலாம் சண்டை போட்டு, ஹேய் கிளாஸில் லேட்டாக வந்தோம் பின்னாடி பெஞ்சில் உட்கார வச்சாங்க, இதுக்கேமா சண்டை போடுறேன், நான் பக்கத்துலேயே போக மாட்டேன். இன்ஸ்டாவில் அந்த கமிட் ஆகிட்ட பிறகும் வந்து அந்த பசங்க வந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பொண்ணுங்களையுமே அன்ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஆளை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுன்ட்டு. இட் டசன்ட் மேக் சென்ஸ். யூ கேன் ஹேவ் ஹெல்த்தி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அது வந்து ஒரு பொண்ணால் புரிஞ்சிக்க முடியல, அது ஒரு ஆணால் புரிஞ்சிக்க முடியலன்னா அது ஒரு கம்ப்ளீட் ரெட் ஃப்ளாக். அவங்க மேபி பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு அடி வாங்கியிருக்கலாம், மேபி சீட்டிங் ஏதாச்சும், பட் என்னதான் ரொம்ப வேலிட் தான், அதை இன்வாலிடேட் பண்ணல. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த பர்சனோடய கமிட் ஆயிருக்கலாம் பிரேக்கப் ஆன உடனே, இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு தே மைட் ஹவ் சீட்டட் ஆர் வாட் எவர், எது வேணா இருக்கட்டும். பட் அதை வந்து அந்த ட்ராமாவை டீல் பண்ணி அன்லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலன்னா நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது. அது எத்தனை பேர் பண்ணுறாங்க? பண்ணணும். இப்போ ஐம் நாட் ஷியோர் இஃப் ஜெலசிக்கு கீழே வருமானது. இப்போ எனக்குன்னு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்காங்க, தி மோஸ்ட் ஷிட்டியஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் பார்த்துருக்காங்க. சடனாக வந்து இப்போ என் லைஃப்பில் பார்ட்னர்னு ஒரு பர்சன் வரப்போ நீ வந்து எனக்கு தான் எல்லா ப்ரையாரிட்டியும் தரணும் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் யோர் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறப்ப இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஃபார் மீ. ஐ ஃபீல் தட் ஆல்சோ கம்ஸ் சம்வேர் ஏதோ ஒரு ஜெலசி பேஸில் இருந்தோம், ஆர் மேபி எனக்கு நான் தப்பாக புரிஞ்சுட்டு தெரில. சொன்ன மாதிரி ஐம் நாட் ஷியோர் இஃப் திஸ் கம்ஸ் அண்ட் ஜெலசி டாக். பட் நீ வந்து என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிற, என்னை எப்போ தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன், என்னால் சில விஷயங்கள்லாம் வந்து ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கும் என் பார்ட்னருக்குமே சண்டைனா கூட நான் அதுக்கடுத்து போய் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசுவேன். அந்த ஃப்ரெண்டு நான் வந்து எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் எடுப்பாங்க. இட்ஸ் ஈஸியாக ஃபார் மீ டு பி vulnerable with my friends. ஸோ அந்த இடத்துல வந்து நீ என்னை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டேங்கிற, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நீ என் பார்ட்னர், நீ வந்து என் கூட தான் வந்து நான் தானே ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறது வந்து ஏன்னா கமிட் ஆகி ஒரு வாரம் தான் இருக்கும். வீட்டில் என்ன பிரச்சனை ஓட்டிக்கிட்டு இருக்குன்ட்டு அவனுக்கு ஒரு 8 வருஷமாக கூட இருந்திருப்பான். ஓ இதான் அவங்க வீட்டில் பிரச்சனை போல இருக்கு. நான் உனக்கு இப்போ அந்த 8 வருஷம் லோரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அழுவார் விடையா அந்த பொண்ணு என் கூட 2வது படிச்சுட்டு இருக்குடா அப்படி இருக்கும். இப்போ which is why I feel like at least for me ஹெட்ரோஜெனஸ் குரூப்ஸில் இல்லாத பசங்களுக்கு மேஜராக இந்த பிரச்சனை இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் மை பாய்ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் வாட் எவர் சிச்சுவேஷன்ஷிப் நான் குட் டு பி பாய் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் ஐ வுட் ஆக்சுவலி வாண்ட் தம் டு ஹேவ் ஹெல்த்தி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். அவனுங்களுக்கு என்ன பேசுகிறோன்னே புரியல அப்படின்னா நான் அழுதுகிட்டே இருக்கும் போது நானே இப்படி நான் அழுவும் போது நீ சொல்யூஷன் கொடுக்கூடாதுடா, நான் இப்படி அழுவும் போது நீ ஒன்றும் இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் நான் என்னவா இருந்தாலும் கூட இருப்பேன்னு சொல்லணும்டா. ஓகே பாஸ், ஓகே நான் இப்போ ரெசிவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அழுகுறது. இட் இஸ் ஸோ டயரிங். ஏன்னா மை கை ஃப்ரெண்ட்ஸ் கம் டு மீ இப்படி அழுதாடி என்ன பண்ணோன்னு தெரியல, நீ இப்படி பண்ணியிருக்கோம் நம்ம சொல்கிறோம்ல. எனக்குலாம் சில டைம்ஸ் இதை நான் இது ஃபுல்லாக
ஆக்சுவலாக நான் என் கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பேன். இதுக்கு நான் ஒரு 2 மணி நேரம் சொல்லிக் கொடுப்பேன். இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணணும், உனக்கு எவனுமே இல்லையா, நான் தான் இதே உனக்கு சொல்லிக் கொடுத்து நானே தான் கூட குடும்பமும் நடத்தணுமா அப்படின்ட்டு வேற ஃபீலிங் வந்து இட்ஸ் வெரி ரியல். நான் வந்து ஸ்கூலில் இருந்த என்னோட கேங்கில் வந்து there was only 2 friends, there were only 2 girls, மீதி 6 பேரும் guys only. A few of them had exes in school, but major of them started their serious relationships in college and in office என்றப்போ அவங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நடக்குது, பசங்களோடயே கொஞ்சம் இருந்துட்டேன், நீங்கள் 2 பேர் பொண்ணுங்க தானே, கேன் யூ டெல் மீ ஹவு டு ஹேண்டில் திஸ்ன்றப்போ அவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. 99% we are right, because I think we understand females much better than they do, ஆனால் அதான் அவங்களுக்கு ஒரு லேர்னிங் ஸ்பேஸாக இருக்குது. இந்த எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பையனை இந்த எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு பொண்ணாக நான் டேட் பண்ணுறப்போ அவள் சொல்கிற மாதிரி ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும் எமோஷ்னலி. ஏன்னா அவன் நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. இல்ல அதுதான் சொல்றேன்ல, தப்பு சொல்லல, இது சரி அது சரி தப்பு கிடையாது. எனக்கு நான் சொல்றேன், நான் பிராக்டிகலிட்டி சொல்றேன். why do you choose such men ன்னு கேக்குறேன். நான் வந்து ரொம்ப தப்பா ஏன் சூஸ் பண்ண அப்படி கேக்குறேன். இல்ல நீ வந்து you can make it through நினைப்ப. நீ வந்து even I think he has the brains to like ஒரு 2 வாட்டி இத சொன்னா 3வது வாட்டில இருந்து அவன் புரிஞ்சுப்பான். 13வது தடவை போகும்போது டேய் இது ஏன்னா வீட்டில் அம்மா கிட்ட இல்லை அக்கா தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு இல்லை இதில் அது எனக்கு என்ன அடிஷ்னலாக ஃபீல் ஆகும்னா நான் இதை என் கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கேன்டா. கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு பேசுகிறா, அவள் சொல்லுவானா எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு. இது நீ இந்த பதில் சொன்னாதான்டா இன்னொரு இதை வந்து டக்குன்னு ஒருத்தங்கிட்ட இம்போஸ் பண்றப்போ அவனுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் இதை இம்போஸே பண்ணது கிடையாது. இல்ல ஜெனரலா சொல்றேன், ஜெனரலாவே இல்ல புரிஞ்சுக்கோ, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் டைனமிக்ஸ் புரிஞ்சுக்கோ. இல்ல அதனால இது ஒரு அவுட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அந்த பர்சனுக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றது வந்து நெசசிட்டி ஆஃப் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆர் ஹெல்தி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன் யுவர் லைஃப். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுவான். அவன் 24 வயசு 23 வயசு இல்லங்க. இந்த வீடியோ 10 வயசு 12 வயசு பசங்க பாக்குறீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாய் இல்ல 15-16 வயசு பசங்க பாப்பீங்கல்ல, இது நான் வந்து என்ன சொல்றேன்னா இந்த பாய் சட்டில சுத்துறது தான் மாசு, சிங்கிள் பசங்க தான் கெத்து, சிங்கிள் பசங்க தான் கெத்து, டேய் பொண்ணோட பேசுறான்டா மச்சான் ஓரமா போய்ட்டு உட்காரு இப்படின்ட்டு ஆக்சுவலா பண்ணுவாங்க. பண்றது அதை கெத்துன்னு நினைக்காதீங்க, அது கெத்து கிடையாது. நாளைக்கு கஷ்டப்படுவேன், பாவங்க பார்ட்னரும் கஷ்டப்படுவாங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லைக் கெட்டிங் இன்டு ரிலேஷன்ஷிப்ன்றதே வேணாம். இவென்ச்சுவலி ஒரு பாயிண்ட்ல நீங்க கோ எக்ஸிஸ்ட் ஆகணும் ஆப்போசிட் ஜெண்டரோட, ஒர்க் பிளேஸ்ல, லெட் பி காலேஜ் ஆர் எனிவேர் ஃபார் தட் மேட்டர். அதுக்கே வந்து பேர் மினிமம் வந்து நான் எப்படி ஒரு பர்சனோட இன்டராக்ட் பண்ணணும் அதுக்கே வந்து தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு காலையில திடீர்னு போயிட்டு உங்க டீம்ல 4 பொண்ணு கூட உங்க தனியா தூக்கி போட்டு ஆமா, ஏன்னா உள்ளேயும் ஒரு லெவலுக்கு திடீர்னு அசைன்மென்ட் பண்ணி கொடுத்தது நீ லவ் நினைச்சு அது இப்படி சுத்திட்டு இருக்க. பட்டர்ஃப்ளை உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல, அதனால பண்ணி கொடுக்கறேன்டா. நீ கவச்சாது போட்டு நீங்கலாம் பண்ணிக்கலாம். டிராயிங் வரைஞ்சு கொடுத்துறா. வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். நீ கடவுளா இல்லை காதலா டோரே அடுத்து மென் விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஒரு ட்ரோப் என்னன்னா சோஷியல் அசம்ஷன்ஸ். சோஷியல் அசம்ஷன்னா இப்போ நீங்களும் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக இருப்பீங்க, வீட்டில் பார்த்தா அரே இதுக்கு அந்த பொண்ணு கூட சுற்றுறேன்னா லவ் பண்ணுறீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிறது. பசங்க வந்து மச்சான் எல்லாம் நீங்கள் ஆளுடா அவன் ஃப்ரெண்டெல்லாம் சும்மாடா வாட்சானா சைட் அடிக்கிறது. அதான் வாட்ச் ஆகுறதுனா அதுதான் வாட்ச். எங்கள் வீட்டில் வந்து என்னன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு அக்கா கிட்ட பேசினாலும் சரி, எதனா வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலும் சரி, ஐயோ ஓகே பொண்ணுகிட்ட பேசுகிறேன், நான் லவ்க்கு நான் ஓடுதா அதெல்லாம் பொழுது என்ன சொல்லிடுறா முன்னாடியே சொல்லிடுறா, நாங்கள் வந்து தயாராக இருப்போம். ஆமாம், பொண்ணுகிட்ட பேசினாலே வந்து பேசினீங்கிறான், பையன் எதுவும் கெட்டு போகிறான், நைட்லாம் பேசினீங்கிறான், என்னென்னோ பண்ணுறான் தப்பு, அப்படியே மணிக்கணங்க பேசினீங்கிறான், என்ன பொண்ணுன்னு தெரில, எங்கே போச்சான்னு தெரில, இதுக்கு முன்னாடி கிடையாது, எங்கே போய் கெட்டு போயிட்டான், இப்போல்லாம் வந்து ஏதோ கண்ணோட்டத்தை எடுத்துன்னு வராங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு, எதுவுமே அவன் லாய்க்கு இல்லை அப்படின்னு
புரிய மாட்டேங்குது. தயவு செய்து பாருங்க, எனக்கு கிடையாது இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறீங்க. நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் டார்ச்சர் பண்ணுறீங்க. இது மாதிரி வந்து நீ என்ன பொண்ணுகிட்ட பேசுகிற, அந்த பொண்ணை ஓட்டுறேன் அந்த பொண்ணை ஓட்டுறேன் கேட்குறீங்க. ஏம்மா டேரெக்டாக கேட்குறீங்க. கிடையாதுங்க அப்படிலாம் இருந்தால் நானே சொல்லிடுறேங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு நான் பண்ணுறேன். சொல்லிட்டு பண்ணுறேன். தயவு செய்து இப்பெல்லாம் எதோ நினச்சிக்காதீங்க. இருந்தால் சொல்கிறேங்க. பி ட்ரஸ்ட்ஃபுல் வித் யுவர் சன் டாட்டர்ஸ், சன் டாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தான் ட்ரஸ்ட் பண்ணணும். நீங்களே ட்ரஸ்ட் பண்ணாம நீங்களே அவங்கள தப்பா அசம்ப்ஷன் பண்ணி நீங்களே இப்படிலாம் பண்ணா என்ன அர்த்தம்? நீங்க தான் ட்ரஸ்ட் பண்ணி நீங்களே அவங்களுக்கு வந்து சரி அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அவங்கள சரிடா நீ லவ் பண்றப்போ பண்ணினா வந்து சொல்லுன்னு ஸ்பேஸ் கொடுக்கலன்னா அவங்க பண்ணாலும் தெரியாது. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து அப்படியே அவனை அடக்க பாக்குறீங்க. பண்ணாத இப்படிலாம் பண்ண தப்புன்னு பண்ணும்போது அவன் எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுறான். நீங்கள் அது வந்து நீங்கள் ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு இது ஏன்டா அப்படி பண்ணுற, என்ன பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்தா தான் வந்து அவன் வந்து உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஷேர் ஆச்சு பண்ணுவான். நீங்கள் அந்த ஸ்பேஸே கொடுக்காம வந்து அடக்க பார்க்குறீங்க வைங்களேன், அவன் வந்து உங்களுக்கு தெரியாமல் தப்பு தான் பண்ணுவான். இப்போ என்னால் வந்து எங்கள் வீட்டில் சொல்ல முடியாதுன்னா நான் அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் தான் நான் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, அது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போ ஒருத்தனால வந்து ஒரு விஷயத்தை அவங்க வீட்டில் சொல்ல முடியாமல் அவனுக்கு உங்களுக்கு தெரியாமல் பண்ணால் தப்பாக போய் முடியுது கட்சியில். அவன் பண்ணாம இருக்க மாட்டான், உனக்கு தெரியாம பண்றான். அது பண்ணாம எப்படி இருப்பான்? இப்போ வந்து நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன்னு வச்சுக்கேன். இப்போ நீங்க திட்டுறீங்க, ஐயோ என்ன பொண்ணுகிட்டலாம் பேசுறீங்க, நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு தெரியாம நான் பேசுவேன். அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் வரைக்கும் வந்து இது பண்ணாதுன்னு சொல்லிட்டே இருந்து இவென்ச்சுவலி அவங்க அது ஒரு பாயிண்ட்ல பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க வந்து கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன்றீங்க, குழந்தை பெற்று தான் ஆகணுன்றீங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸே தராம இருந்து which will eventually turn to in a very very bad circumstances. மாப்பிள்ளை எப்படிதான் இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, பொண்ணு அப்படிதான் இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னது இது? at some point which is a very very extreme situation. இது வந்து நடக்காதுன்னு டினைல்ல இருந்தா I'm so sorry, you're pathetic. என்னன்னா வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து சொல்லி வளங்க, it's fine to talk to people, let it be anyone from your gender or opposite gender, it's fine. strangers கிட்ட வந்து பேசாதன்னு சொல்லி வளர்க்குறீங்களோ, பையனாக இருந்தால் பொண்ணுக்கிட்ட பேசுறது தப்பு இல்லை, பொண்ணாக இருந்தால் பையன்கிட்ட பேசுறதும் தப்பு இல்லை. தட்ஸ் இட். அது வந்து அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததுன்னா வந்து வீட்டில் வந்து சொல்லு அப்படின்ற ஸ்பேஸும் க்ரியேட் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் இப்போ பண்ணாமல், எஸ்பெஷலி வந்து அட்லசன்ஸில் பண்ணாமல் வந்து எவென்ச்சுவலி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து குழந்தை பேத்துக்கோ எல்லாமே பண்ணிக்கோனா வந்து பண்ண முடியாது. தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். பொம்மை கிடையாது வந்து ஆடு. டோட்டலாக அக்ரி பண்ணுறேன். இப்போ அரேஞ்ச் மேரேஜில் நடக்கிற பிரச்சனையே தானே. நிறைய அரேஞ்ச் மேரேஜ் ஏன் ஃபெயில் ஆகுது? திடீர்னு கூட்டு போயிட்டு தான் பொண்ணு தான் பையன், அவங்களுக்கு ரெண்டு பேர் செட்டே ஆகாது. அவங்க பொண்ணுகிட்டே இந்த பொண்ணு பையன் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணு வந்து இதே மாதிரி வீட்டில் பொண்ணு எப்படிதான் வளர்க்குறாங்க. சரி பையன் மட்டும் சொல்கிறேன், பொண்ணு எப்படிதான் வளர்க்குறாங்க. பையன்கிட்டே பேசக்கூடாது, பையன்கிட்ட பேசினா தப்பாக போயிடும். பையன் பேச ஒரு பையன் வந்து உங்ககிட்ட பேசுனால அது வந்து வீட்டுக்கு ஒரு மாதிரி இப்படியே வளர்க்குறாங்களா? ஸோ திடீர்னு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அவங்களால அதாவது பேசவே முடியல. அவங்களால வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெண்டு ஆப்போசிட் ஜெண்டரை வந்து அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ இதான் ஆக்சுவலி மேரேஜ் ஈஸியாக ஃபெயில் ஆகுது இங்கே தான். இவங்களுக்கு வாழ்க்கை வந்து இப்படியே போகணும். அப்படியே பையன் கூட பேசக்கூடாது, வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, வெளியே போகக்கூடாது. அப்போ எதுக்குடா நீ பெற்றுக்கிற? எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நாய் மாதிரி சங்கிலி போட்டு வரடா என்ன வீட்டிலே அப்படியே இருக்கிற மாதிரி. குழந்தைய பெற்றுட்டு அதை பண்ணது பார்த்தனா என்னடா இது? வாட்ஸ் ராங் வித் காமன்? நாயை வளர்த்துட்டு நாயை கொலைக்காதனா எப்போ நாய் கொலைக்காம இருக்கும்? நாய் கொலைக்குதா? சும்மா நாய்னா 4 இடத்துக்கு போவோம், சுத்தம். அவர் ஒரு வாங்கி ஒரு எவ்வளோ கல்ல தெரிச்சா அது வீடு வந்து தங்கும். செத்தாங்க தெரியும் அதுக்கு. You die. அவ்வளவுதான். கட்டி போட்டு இப்போ இல்ல இப்போ பாயிண்ட் அந்த பறவை பறக்க தான் போகுது. நீ பறக்க சொல்லி கொடுத்தா நீங்களே கல்யாணம் பண்ணி போறீங்க கட்சில. I'm so loving it. This gone from men friendships to இல்ல ஜெனுவின்லி இவங்க எல்லாருக்குமே வந்து they want us to get married, ஓகேவா? they want us to have kids. I feel like every parent that says பையன்கிட்ட பேசாத ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோ, பொண்ணுக்கிட்ட பேசாதீங்க ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோங்க இஸ் சூப்பர் நார்சிசிஸ்டிக். பிகாஸ் அவங்களுக்கு நீ பேசக்கூடாதுன்றது பாயிண்ட் இல்லை, அவங்க சொல்கிறவங்க கிட்ட தான் பேசணுன்றது தான் பாயிண்ட். அவன் சொல்கிறவன் பார்க்கறதுக்கு 25 வருஷம் அவங்க அது வரைக்கும் அவன் பேசாமல் இருப்பான். அவன் ஹார்மோன்ஸ் வரும், பிஞ்சு போனா என்ன எனக்கு ஆண்மை இருக்கும், எல்லாமே என்னங்க இது பார்க்கக்கூடாது பேசக்கூடாது. 25 வருஷம் எப்படிங்க ஒரு ஆண் தனியாக இருப்பான், இல்லை ஒரு பெண் வந்து தனியாக இருப்பா ஒரு பேசாமல் கொள்ளாமல்? இந்தியன் ட்ரெயினில் பெரிய ஃப்ளா. ஏன்னா
கல்யாணம் தான் பண்ணி வைக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழ்றதுனே தெரியாது. 2 பேரும் கப்பல் எப்படி வாழ்றதுனே தெரியாது. ஸோ இது ஒரு பேரண்டிங் மிஸ்டேக் தான். இங்கே ஈக்குவலாக பழக விடணும். பசங்களையும் பொண்ணுங்களையும் ஈக்குவலாக பழக விடணும். உங்ககிட்ட ஃப்ரீயாக வந்து பேச விடணும். இப்போ நான் இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேமா, இவகிட்ட பேசிகிட்டு இருக்கமா, ஃப்ரெண்டாக பார்க்குறமா சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்க்காச்சும் நீங்கள் வந்து ஒரு விக்டிம்ங்க. ஒரு சரியாக வளர்க்கப்படாத ஒரு ஆணோட ஒய்ஃபாக இருந்து நீங்கள் ஒரு விக்டிமாக வாழ்ந்துருப்பீங்க. ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஆளாயிருப்பீங்க. உங்களோட ஆசையெல்லாம் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஆட்பட்டு உங்கள் குழந்தையும் நீங்கள் அதே மாதிரி வளர்த்து இன்னொரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு இன்னொரு அடக்குமுறைக்கு நீங்கள் வந்து ஆளாக்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு துரோகி. இது சமூகத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய குற்றம் பண்ணுறீங்க. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டீங்க. உங்க பையனும் அதே மாதிரி வளர்த்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அப்படியா கஷ்டப்படுத்தணுமா? அவன் கரெக்ட். ஆமா, என்ன கரெக்டாக பேசுறேன். கரெக்டான ப்ரிடாமினென்ட்லி ஏன் பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இல்லை இந்த இவ்வளோ காசு இருக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்தா வரணும், அந்த மாதிரி ஒரு பையனை தான் இவங்க லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் பேசிக்கா பேரண்ட்ஸ் இதை பண்றாங்க. நீங்க ரொம்ப நேரமா வந்து பையன் ஒரு பையனோட பேசவே கூடாது, ஒரு பொண்ணோட பேசவே கூடாது, எப்படி பேசலாம் இப்படிலாம் சொல்றது ப்ரிடாமினென்ட்லி இஸ் பிகாஸ் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களே இவங்க லவ் பண்ணிடுவாங்கன்ற பயத்துல தான் நீங்க அவங்க கூடவே பேசாத. அட்ரஸ் பண்ணணும் டெக்னிக்கலி. ஃபர்ஸ்ட் கேஸ்ட் இதெல்லாம் பார்க்குறது ஷிட்டி, இட்ஸ் ஸ்டூபிட். ஆனால் அப்படி பார்த்து அந்த பையன் எல்லாத்துக்குமே செட் ஆனா கூட ஈகோ எல்லாம் செட் ஆனா கூட செட் ஆகி போனாலும் உனக்கு ஒரு பையனோட எப்படி பேசணும்னே தெரியாது ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணோட எப்படி பேசணும்னே தெரியாத ஒரு பையனா இருக்க போறதா இருந்தா eventually is going to end up really. இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கு வந்து அடக்குமுறை காலாக்கி நான் பாக்குற பையன் கிட்ட தான் பேசணும்னு சொல்றீங்கன்னா அது கன்சர்ன் கிடையாது. என் பொண்ணுக்கு எதாவது ஆயிடும், என் பையனை யாராவது ஏமாத்திடுவான் கிடையாது. கிடையாது. நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் என் சமூகத்தவனை சார்ந்தா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கு ஒரு 100 விஷயம் வேற சொல்லுவாங்க. இல்ல அந்த சமூகத்துல இருக்க பையன் வந்து நாடக காதல் பண்றான், இல்ல இவன் வந்து இல்ல they are just trying to convert you அது இது. சோ இது ஒரு மேஜராவே ஒரு சோஷியல் சிட்டிங்ல ஒரு மாற்றம் உருவானாதான் இந்த ஒரு பார்ட்டும் மாற்றம் வரும். இவங்களுக்கு அட்ரஸ் பண்ணாம இது மாறாது. சொசைட்டிலே தான் பிரச்சனை. இவங்களுக்கு உண்மையா கன்சர்னே கிடையாது. பையன் வந்து ஏதாவது ஏமாத்திரும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. வீட்டு மானம் போயிடும். வேற பொண்ணு வேற ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வேற வந்துட்டானா வீட்டு மானம் போயிடும். இது வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒருவேளை பேரண்ட்ஸ் ஓப்பனா இருந்து இப்போ லெட்ஸ் சே ஐ ஃபால் இன் லவ் வித் சம்வன், இஸ் a red flagனு எல்லாருக்குமே தெரியுது. இல்லை ஒரு மாதிரி பட் லைக் ஐ am blinded by love எனக்கு தெரியல. ஒருவேளை என் பேரண்ட்ஸ் இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து ஓப்பன் மைண்டடாக தான் இருந்திருக்காங்க. ஸோ நான் வீட்டில் போயிட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்கு இதுதான் அப்படின்னு நான் ஃபுல்லாக சொல்லும் போது they are going to point out இந்த இதெல்லாம் வருது, இதெல்லாம் நான் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியாது, இது எனக்கு தெரியல ஹவு யூல் மேனேஜ்ன்ட்டு நீ ஒழுங்காக யோசினா நான் அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணுவேன். நான் உட்காந்து யோசிப்பேன். இல்லைம்மா மேபி டூ திஸ் அண்ட் சரி ஓகே நீங்கள் சொல்லுவோம்னா ஐ டிஸ்கஸ் வித் இது இப்படி மட்டும்தான் இது வந்து யூ கேன் கோ அபவுட் திஸ். வென் யூ கைஸ் டோன்ட் ஹேவ் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பேரண்ட்ஸ் யூ வில் ட்ரை டு ஃபில் த வாய்ட் வித் எனி ரேண்டம் பர்சன். அப்படின்னே போயிட்டு டாக்ஸிக்கான ஒரு நீங்கள் வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியில் வளர்ந்தீங்கன்னா த சான்சஸ் ஆஃப் யூ ஆக்சுவலி கெட்டிங் இன்டு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி மச் ஹை. அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு வந்து நான் இவனை லவ் பண்ணுன்னு சொல்லும் போது அவன் ஒரு பொறுக்கியாக இருக்கலாம், வந்து லைக் வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒன்றுமே லைக் டே என்னடி அவன் சும்மா வந்து டெய்லி எதுவுமே பண்ண மாட்டான், சும்மா பசங்களோட சுற்றிட்டு தூங்குறான், இவனை எப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னும் போது அந்த பொண்ணு டக்குன்னு கேட்காது. ஆனால் அவன் தான் எனக்கு வந்து அவன் என்னை பார்த்துக்கிட்டான் நீ இல்லாத டைமில் அப்படின்றோம் இஸ் அ வெரி குட் கை அப்படின்னு. அந்த டைமில் அது ஆக்சுவலாக வந்து ஒரு பிம்பமாகவே இருக்கலாம், அது வந்து உண்மையாகவே இருக்காது, மிராஜ் தான். ஏன்னா நீ வீட்டில் கிடைக்காத ஒரு லவ் அவன்கிட்ட தேடி இருக்க, நீ லாங் டாப்ல அது செட் ஆகாது. ஓப்பனாக ஒரு செட்டிங்கில் இப்போ என் அம்மா வந்துட்டுமா ஆனால் அவன் குடிக்கிறானேம்மா அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போதுமா அவன் எப்போயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் குடிப்பாமா அப்படின்றது ஒரு கான்வர்சேஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கம்மா அவன் எவ்ரிடே குடிக்கிறான், குடிச்சிட்டு படுத்துனே இருக்கான், ஒரு 2-3 நாள் ரோட்டில் விழுந்துடுறான், நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு கேட்கும் போது என் அம்மா ஒரு வேளை அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சனாக இருந்திருந்து என்னால் ஓப்பனாக பண்ண முடிஞ்சிருந்தா ஆமாம் கரெக்டு தான், சரி ஓகே நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், மேபி ஹேஸ் டு குவிட் த ஹேபிட் அப்படின்னாச்சு. நீங்கள் ஓப்பனாக இருந்தால் தான் இந்த டிஸ்கஷனே வரும். இல்லைன்னா கண்மூடித்தனமா நீ என்ன சொல்றது நான் அவனை தான் லவ் பண்ணுறேன் அது அவங்க வந்து அகைன்ஸ்டாக இருக்கிறதுனாலே நமக்கு அதை பண்ணணும்னு தோணும். ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் செட்டிங் ஐ மீன் ஒரு சேஃப் ஸ்பேஸே கொடுக்காம இருக்க போறீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு இவென்ச்சுவலி லீட் டு ரிபெல். எதுக்குமா ரிபெல் பண்ணுற, அவங்க நல்லது தானே சொல்கிறாங்க, ஆனால் தேவையான விதத்தில் சொல்லு. வி ஆர் கமிங் ஃப்ரம் டிஸ்ஃபங்க்ஷன் ஃபேமிலி, அந்த பொண்ணு ஈஸியாக சொல்லுவேன், பையனாக இருந்தாலும் ஈஸியாக சொல்லுவாங்க.
ஸோ இவென்ச்சுவலி அந்த வீட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கலன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ட்ரான்ஸ்லேட் வெல். ஒரு சேஃப் ஸ்பேஸ் இல்லைன்றதுனால அவங்களும் நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க, நம்மளும் கரெக்டாக தான் இருக்கும். அதனாலவே வந்து அவங்க நமக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்கன்ற பாயிண்ட்டும் நமக்கு தோணும், அவங்களுக்கும் வந்து பசங்க நமக்கு அகெயின்ஸ்டா தான் பண்றாங்கன்றது தோணும். அந்த கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆச்சுன்னா அப்பா படத்துல ஒரு சமுத்திரக்கனி மாதிரி இருக்குங்க. எனக்கு வந்து ஒரு டவுட்டு ரொம்ப நாளாக எனக்கு தெரில. ஐயாவா உங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்னென்னு உங்கள்கிட்ட என்ன தெரியும்னா, ஒரு க்ளோசஸ்ட்டு கை ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரெண்டு பேர்கிட்டையுமே சேம் தான். என்ன பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இன்டிமேட்டாக இருக்க முடியும், செக்ஷுவலாக இருக்க முடியுன்றது தான். இது மட்டும்தான் ஒரு க்ளோசஸ்ட் கை ஃப்ரெண்டுக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸா இல்லை என்ன? எனக்கு தெரில, ஜெனியாக எனக்கு தெரில, அதனால கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை இப்போ வந்து there are 2 aspects to this, ஓகேவா? ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் a physical thing. I will be very attracted to my boyfriend or the guy I like. ஸோ எனக்கு ஃபிசிக்கலாக எல்லாமே அவனோட தோணும். என் கை ஃப்ரெண்டோட கொஞ்சம் அது செம்ம வியர்டாக இருக்கும், ஒரு மாதிரி அந்த ஸ்பேஸில் அவனை யோசிக்கிறதுக்கே. தட் இஸ் ஒன் திங். தி அதர் திங் இஸ் ஐ ஃபீல் லைக், அட்லீஸ்ட் ஃபார் மீ பர்சனலி, என்னால் என் கை பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஐ கேன் பி எமோஷ்னலி வல்னரபிள் ஒரு 85%, 90% கூட. எனக்கு ஒரு 10-12 வருஷமாக ஒரு கை ஃப்ரெண்ட் இருக்கானா, அவன் என்னை பார்த்துருப்பான்ல, என்னோட டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் என்னை பார்த்துருப்பான். ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளே ரொம்ப மாறிக்கிட்டே இருப்போம், ப்ரோக்ரஸ் ஆகும், கம்மியாகவும் ஜாஸ்தியாகும். அதில் பார்த்ததுனால என்னைய பற்றின ஒரு புரிதல் அவனுக்கு வந்திருக்கும், ஓரளவுக்கு வந்திருக்கும். நானுமே ரொம்ப வல்னரபிளாக இருந்திருப்பேன். ஸோ ஒரு 85 to 90% என்னால் ஷேர் பண்ண முடியும். But I feel like I personally have the 10% that I will not be able to, I will not share with my friends, and I will only share with my boyfriend, my partner. And the 10%ன்றது ஒரு பாய் ஃப்ரெண்டாக அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹேண்டில் ஆல்சோன்னு நினைக்கிறேன். சி எவ்ரிஒன்ஸ் ஹியூமன்ஸ், ஓகேவா? நம்ம வந்து கொஞ்சம் மெஸ்அப்ஸ்லாம் பண்ணுவோம், எமோஷ்னல் மெஸ்அப்ஸ் சம்டைம்ஸ் நிறையா ஆகுன்றப்போ அந்த எமோஷ்னல் மெஸ்அப்பை நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது என் கை ஃப்ரெண்ட் மேலே இருக்காது, என் பாய் ஃப்ரெண்ட் மேலே தான் இருக்கும். ஏன்னா நீ அவங்க மேலே ரொம்ப எமோஷ்னலி டிபெண்ட்டாக இருப்பேன். உன் ஃப்ரெண்டு மேலே எமோஷ்னலி டிபெண்ட்டாக இருக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டு மேலே எமோஷ்னலி அட்டாச்சாக இருப்பேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எமோஷ்னலி அட்டாச்டுனா எனக்கு அவங்கள தே மீன் அ லாட் டு மீ. ஸோ அவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு ஐ ஃபீல் ரியலி பேட். இல்லை இப்போ வந்து எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டுக்கும் எமோஷ்னல் டிபெண்டன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான்? எமோஷ்னலி அட்டாச்னா சி லைக் வாட் எவர் ஹீ டஸ் இட் வில் மேக் மீ ஃபீல் எதர் குட் ஆர் பேட், அவ்வளோதான். ஆனால் எமோஷ்னல் டிபெண்டன்ஸ்னால் மை மூட் வில் ஆல்சோ டிபெண்ட் ஆன் தேர் மூட். ஸோ அவங்களுக்கு எதாச்சுன்னா அதை என்ன அஃபெக்ட் பண்ணும், லைக் இட் வில் சேஞ்ச் ஹவ் ஐ ஃபீலே தவிர அது எனக்கு ஒரு ஒப்பீனியன் மட்டும் கொடுத்துட்டு அப்படி போயிடாது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மேஜராக கை ஃப்ரெண்டுக்கும் ஆளுக்கும் இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிசிக்கல் பார்ட். ஃபிசிக்கல் பார்ட் இஸ் ஆப்வியஸ். See, I feel like there's also one more aspect to this. Sometimes it is not always about why did I not do something right or why is she not come to me. Sometimes the people need their friends more than the boyfriend. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரொம்ப இன்டென்ஸான ஒரு எமோஷ்னல் டர்மாயில் இருக்கும்போது அதை கொஞ்சம் சில்லாக லைட்டாக அதை ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேலை பார்க்குறது வில் பி மோர் மென்டலி யூனோ காமிங் சம்டைம்ஸ். ஏன்னா நீ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துட்டு நீயும் ஆள்கிட்ட போனீங்கன்னா தேர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி சான்சஸ் தட் தே வில் ஆல்சோ பிகம் எமோஷ்னல் அண்ட் தே வில் ஆட் டு இட். அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் தான் அது அவனுமே அஃபெக்ட் பண்ணுவோன்னு எனக்கு தெரியும் போது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் தேவைப்படுவா. பிகாஸ் ஷீல் கம்ஃபர்ட் மீ, ஷீல் பி தேர் ஃபார் மீ. அண்ட் அது ரொம்ப ஒரு அதான் நான் அந்த அட்டாச்மெண்ட்டுக்கும் இப்போ ஒரு பையனா இருக்கிறப்போ இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் போய் என் ப்ராப்ளம்லாம் புலம்புறேன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான், ஐயோ கண்ணு உனக்கு இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் உனக்கு ஆகக்கூடாது, ஏன் எல்லாம் ஒரு எமோஷனல் வே ஆஃப் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறது, நம்மளை கன்சோல் பண்ணுறது இருக்கும். அது அவங்க சைட்லேருந்து கரெக்ட் தான். ஆனால் எனக்கு அந்த டைமில் ஐ டோன்ட் வாண்ட் ஒரு சிம்பத்தியோ இல்லை எம்பத்தியோ இல்லை என்னை வந்து நான் எமோஷ்னலாக வல்னரபிளாக இருக்கிறப்போ இன்னும் என்னை வந்து ஒன்றும் இல்லை அது சம்டைம்ஸ் எனக்கு வேணாம். என் ஃப்ரெண்டு கிட்ட போனா மாமா அந்த ப்ராப்ளம் அப்படி டீல் பண்ணோம்ல, சரி என்ன இல்லை எனக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாகவே கரெக்ட் ஒரு பிரச்சனையாகவே ஃபீல் பண்ணாமல் ஒரு இல்லை ஃபீமேல் ஃப்ரெண்டுனா கூட அவன் நான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருப்பான். நான் அது
கூட இருந்ததை அதை நாங்கள் ஏற்கனவே டீல் பண்ணியிருப்போம்பா நம்ம அப்பயே அந்த மாதிரிலாம் பார்த்தாச்சுன்னா இதுனா அப்பா ஓகே அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ரீகால் அடிக்குது. அப்போ இது ஒரு மேட்டர் இல்லை போனோம் அங்கே போனால் அவளும் அன்பு தான். ஐயோ தங்க அந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை அந்த சிச்சுவேஷன்ல உங்களோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இன்செக்யூரா ஃபீல் பண்ண போறதா இருந்தா eventually once everything sorts out it is your responsibility that you make them feel இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை my priority is you. அந்த சிச்சுவேஷன் எனக்கு அவன் என் கூட 6ஆம் கிளாஸ்லேயே இருந்தாண்டி என் அப்பா அம்மா வந்து 6th ஸ்டாண்டர்டில் சண்டை போட்டப்போ அவனுக்கு தெரியும் உனக்கு இன்னும் இந்த கதைலாம் எனக்கு உனக்கு ஃபுல் கான்டெக்ட் என்னால் சொல்ல முடியாது. அவன் ஐ நீடட் ஹிம். அது வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஒரு பையனோட கடமையோ பொண்ணோட கடமையோ டிபெண்டிங் ஆன் which ever. நான் சொன்னீங்க முன்னாடி எமோஷ்னலி டிபெண்டா இருக்கிறது வேற, எமோஷனலி அட்டாச்சா இருக்கிறது வேற. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஹெட் ஆஃப் த சிச்சுவேஷனில் போயிட்டு மேபி எனக்கு அந்த சிச்சுவேஷனில் நான் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும் போது என் ஃப்ரெண்டு வந்து அது சிரிச்சுட்டு முக்க வாங்கிட்டு வந்திருக்கல நீ அப்படின்றது இஸ் வாட் ஐ வில் நீட். ஆனால் ஆமாம், ஆனால் பாய் ஃப்ரெண்டோ என் ஆளோ எனக்கு கொடுக்குற கேர் எனக்கு 90% தேவைப்படும். that is how we are all wired as human beings. ஆனால் 10% you will not want it. அப்போது like she said நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட போகிறது is completely fine. if the friend and the boyfriend have a great understanding, amazing. இல்லை அவங்க பெருசாக யாருன்னு தெரியல அப்படின்னா it is your individual responsibility to make sure that your boyfriend or the person in the relationship does not become you give them reassurance. அந்த reassurance தாண்டி it is becoming an issue அப்படின்னா then there is a compatibility problem there. You sort it out. ஏன்னா இப்போது I could be in like a very healthy 1-year relationship with my guy. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து 8-10 வருஷமாக தெரியும். இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இஃப் மை கை at some point comes and tells me உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசாத, நான் அப்போ தான் வந்து உன்னோட ஆளாக இருப்பேன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, பட் லைக் நீ கேட்குறது உனக்கு புரியுதா, இட் இஸ் அ பார்கென் ஐ கான் மேக்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய டாப்பிக்கள் வந்து பேச உள்ளோம். ஸோ என்னெல்லாம் டாப்பிக்லாம் பேசலான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு டாப்பிக்கோட சந்திக்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது இன்பா, ஜேடி, உஷா, இன்ஜினியர், மோகா, முகேஷ், அப்புறம் ஹைப்பர். பாய். சின்சாந்து பாருங்க. சின்ன பையன் குரு விஷயத்தான் பெறுவேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஒரு வேணே சிரிக்கலாம் குதிக்கலாம் இந்த ஊரே கலக்கலாம். இனி பார்த்தது வந்தாச்சு சம்மர் வெகேஷன், குதிரைக்கும் வரையாட்டம் போடு, கொண்டாட நல்வழிகள் தேடு, அது என்ன செய்வோம் சாமி கண்ணு பாட்காஸ்ட் எடுப்போம், யாரும் இல்லாத எடுத்து கண்டுபிடிப்போம், மங்கியை குளிப்பாட்டுவோம், சர்ஃபிங் செய்வோம், நடனம் செய்வோம்,